வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 1.1ல் இருக்க எல்லா சம்ஸும் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் அதுக்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்பிள் சம்ஸை கொடுத்துருப்போம். சரி வாங்க நம்ம போய் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 1.1 இதில் பாருங்கள், இதில் 7 சம் கொடுத்துருக்காங்க. நம்ம 7 சம்முமே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், ஃபைண்ட் ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ அண்ட் பி கிராஸ் ஏ. அப்போ இந்த 3 இதையும் எது கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, இதுலேயும் 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 3 இதுக்கும் கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள், அப்போ ஃபஸ்ட்டு ஏபி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு கிராஸ் பண்ண தெரியும் இல்லையா? கிராஸ்னால் என்ன சொல்லியிருக்கேன்? ஆர்டர் பேராக எழுதணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஏ கிராஸ் பினா ஃபஸ்ட்டு ஏ எலமெண்ட்டையும் செகண்ட் பி எலமெண்ட்டையும் வச்சு நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். அப்போ கிராஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2,1 2,-4 -2,1 -2, -4 3,1 3, இல்லையா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஏ கிராஸ் ஏ, ஏவையே ஏ கூட வச்சு கிராஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ என்ன கிடைக்கும்? 3 எலமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா? அப்போ 2வை வச்சுக்கிட்டே என்ன கிடைக்கும்? 2 கூடயே நம்ம 2, 2, 2, -2, 2, -3 -2, -2, -2, -2, -3 2, 3, -2, 3, 3. நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? பி கிராஸ் ஏ. அப்போ ஃபஸ்ட்டு பி எலமெண்ட்டு, நெக்ஸ்ட்டு ஏ எலமெண்ட்டை வச்சு கிராஸ் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு என்னென்ன கிடைக்குது? 1, 2, 1, -2, 1, 3, 4, 2, 4, -2, 4, 3 கிடைக்குது. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்களேன், அதில் என்ன கேட்டிருக்காங்க? ஏவும் பியும் ஈக்குவலாக இருக்குது இல்லையா? அப்போ ஏவோட எலமெண்ட்டும் பி கியூ தான், பியோட எலமெண்ட்டும் பி கியூ தான். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தா, அப்போ ஏ கிராஸ் பி வந்து பண்ணுறோம். கிவன் வந்து எழுதிக்கணும். ஏ கிராஸ் பி பண்ணுறோம். ஏ கிராஸ் பி பண்ணால் என்ன கிடைக்கும்? 3 எலமெண்ட்டுக்குமே நான் என்ன தான் கிடைக்கும்? சேம் ப்ரொசீஜர்ஸ் தான் கிடைக்கும். ஏன்னா ஒரே எலமெண்ட்டாக இருக்கனால 3ஓட எலமெண்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏ வந்து m, n, பி வந்து பைங்கிறது நான் என்னென்னு சொல்லியிருக்கேன்? எம்டி செட்டுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பி பண்ணுறப்ப உங்களுக்கு எம்டி தான் கிடைக்கும், பி கிராஸ் ஏ பண்ணுறப்பவும் எம்டி தான் கிடைக்கும். ஒன்லி ஏ கிராஸ் ஏக்கு மட்டும்தான் எலமெண்ட்ஸ் கிடைக்கும். அது என்னென்ன எலமெண்ட்ஸ்னால் m, n, அப்படிங்கிற எலமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், let a equal to 1, 2, 3, b equal to x such that x is a prime number less than 10ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்ன? 1ஆலையும் தன்னாலையும் டிவைட் ஆகிற நம்பர்ஸ் தான் ப்ரைம் நம்பர். ஸோ அந்த நம்பர் வந்து லெஸ் தென் 10க்குள்ளே எடுத்துக்கோங்க. அதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏவோட செட்டு வந்து 1, 2, 3ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு பியோட செட் பார்த்திங்கன்னா ப்ரைம் நம்பர்ஸ் என்னென்ன? 2, 3, 5, 7 வந்து நம்மளுக்கு ப்ரைம் நம்பர்ஸாக கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டுக்கும் என்ன பண்ணணும்? ஏ கிராஸ் பியை வந்து கண்டுபிடிக்கணும், பி கிராஸ் ஏ வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ கிராஸ் பிக்கு என்ன பண்ணுறாங்க? 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. நெக்ஸ்ட்டு 2ஓட பண்ணுறப்ப 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. 3ஓட பண்ணுறப்ப 3, 2, 3, 3, 5, 3, 7. இப்போ உங்களுக்கு நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்க இல்லையா? இப்போ கிராஸ் பண்ணதுக்கப்புறம் இதே அப்படியே ஆப்போசிட்டாக கொடுத்துட்டா நீங்கள் என்ன பண்ணணும்? அப்போ ஃபஸ்ட் எலமெண்ட்டை, இந்த எலமெண்ட்டை என்ன பண்ணுவீங்க? அப்படியே ரிவர்ஸாக எழுதிடுவீங்க, உல்ட்டாவே எழுதுவோம் இல்லையா? அப்போ 1, 2னா 2, 1 நீங்கள் மறுபடியும் உட்காந்து கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு இதை அப்படியே என்ன பண்ணீங்க? திருப்பி போட்டு எழுதிடுங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு தேர்டு கொஷின் பாருங்கள், இஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு, அவங்க செட்டை கொடுத்துட்டாங்க இல்லையா? அப்போ செட்டை கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க? ஏவும் பியும். அப்போ இது என்னவா இருக்குது? பி கிராஸ் ஏவாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட் எலமெண்ட்ஸ் எல்லாமே எதுக்குள்ளே இருக்கும்? பிக்குள்ளே இருக்கும். செகண்ட் எலமெண்ட்ஸ் எல்லாமே எதுக்குள்ளே இருக்கும்? ஏக்குள்ளே இருக்கும் இல்லையா? அப்போ பாருங்கள், அப்போ பியோட தான் ஃபஸ்ட் எலமெண்ட்ஸ். அப்போ பியோட எலமெண்ட்ஸ் பாருங்கள், -2, 0, 3. அண்ட் ஏவோட எலமெண்ட்ஸ் செகண்டாக இருக்க எலமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது? 3 and 4 மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபோர்த் கொஷின் பாருங்கள், இஃப் ஏ ஈக்குவல் டு 5, 6, பி ஈக்குவல் டு 4, 5, 6, சி ஈக்குவல் டு 5, 6, 7, ஷோ தட் ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி இல்லையா? இப்போ ஏங்கிறது கிவனில் எடுத்து, ஏபிசிங்கிறது கிவனில் எடுத்து எழுதிக்கிறோம். நம்ம எதை ஷோ பண்ணணும்? ஏ கிராஸ் ஏ வந்து ஈக்குவல் டு பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சிக்கு இதுதான் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணணும் இல்லையா? அப்போ தனித்தனியாக ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கணும். அப்போ ஏ கிராஸ் ஏக்கு என்ன கிடைக்குது? 5, 5, 5, 6, 6, 5, 6, 6. பி கிராஸ் பிக்கு 4, 4, 4, 5, 4, 6, 5, 4, 5, 5, 5, 6, 6, 4, 6, 5, 6, 6. சி கிராஸ் சிக்கு
5, 5, 5, 6, 5, 7, 6, 5, 6, 6, 6, 6, 7, 7, 5, 7, 6, 7, 7 இல்லையா? அப்போ இந்த ரெண்டையும் இன்டர்செக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு A cross A கிடைக்குதான்னு பார்த்தா நம்மளுக்கு இன்டர்செக்ட் பண்ண A cross A கிடைக்குது. அப்போ இது வந்து வெரிஃபை அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் 5th கொஷின் பாருங்க. Given A equal to 1, 2, 3, B equal to 2, 2, 3, 5, C equal to 3, 4 and D equal to 1, 3, 5 இல்லையா? செக்குனாலும் ஷோ தட்னாலும் ஒன்று தான். அதை நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணணும், அவ்வளோதான். இஃப் A intersection C cross B intersection D equal to A cross B intersection C cross D is ட்ரூவாக இருக்கா அப்படிங்கிறத பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ நம்ம என்ன எழுதிக்கிறோம், கிவன் எடுத்து எழுதிக்கிறோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், இதையும் இன்டர்செக்ட் பண்ணும், இதையும் இன்டர்செக்ட் பண்ணும். இப்போ A இன்டர்செக்ஷன் C பார்த்தீங்க அப்படின்னா ஏக்கும் சிக்கும் இருக்க காமன் எலமெண்ட் என்ன, 3 மட்டும்தான். ஸோ 3 எடுத்து எழுதிக்கிறீங்க. அதே மாதிரி பிக்கும் டிக்கும் பார்க்குறீங்க, அதுலேயும் அதோட இது பார்த்தீங்கன்னா 3, 5 வந்து இன்டர்செக்ட் ஆகுது. இப்போ அதே ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுறோம், கிராஸ் பண்ணுறோம். கிராஸ் பண்ணோன்னா 3, 3, 3, 5 மட்டும்தான் கிடைக்கும். இதே நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஏவையும் பியும் கிராஸ் பண்ணுறாங்க, சியும் டியும் கிராஸ் பண்ணுறாங்க. அப்போ ஏவும் பியும் கிராஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், 1, 2, 1, 3, 1, 5, 2, 3, 2, 2, 2, 5, 3, 2, 3, 3, 3, 5ன்னு சொல்லி கிடைக்குது இல்லையா? அதே C cross D பண்ணினீங்க அப்படின்னா 3, 1, 3, 3, 3, 5, 4, 1, 4, 3, 4, 5. இப்போ இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ணோம், இன்டர்செக்ட் பண்ணோம். இன்டர்செக்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் என்ன, 3, 3யும் 3, 5ம் தான். ஸோ அவங்க சொன்ன மாதிரி இது வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு. எஸ் இஸ் ட்ரூ, ஹென்ஸ் செக்டு. ஏன்னா செக்குன்னு கேட்டனால நம்ம செக்குன்னு சொல்லலாம். வெரிஃபைன்னு கேட்டிருந்தாங்கன்னா வெரிஃபைடு, ஷோ தட்னு கேட்டாலும் வெரிஃபைடு நீங்கள் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள் 6th sum. Let A equal to x belongs to W. Wனா நான் என்ன சொல்லியிருக்கேன், ஹோல் நம்பர் சொல்லியிருக்கேன். ஹோல் நம்பர்ஸ் எதில் ஸ்டார்ட் ஆகும், நம்மளுக்கு 0ல் ஸ்டார்ட் ஆகும். நான் என்ன சொல்லியிருக்கேன், x லெஸ் தென் 2ன்னு கொடுத்துருக்காங்க. அங்கே ஈக்குவல் டு சிம்பிள் வந்தால் தான் நம்ம 2 எடுத்துக்குவோம். அப்படி இல்லை நம்ம என்ன எடுத்துக்குவோம், 0வும் 1ன்னு சொல்லி எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ் இல்லையா? அப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து 1ல் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் 1க்கு கீழே ஈக்குவல் டு சிம்பிளுக்கு கீழே கொடுக்கல. அப்போ நம்ம வந்து 1 எடுத்துக்கக்கூடாது. வேறு என்ன கொடுத்துருக்காங்க, எது வரைக்கும் கொடுத்துருக்காங்க, 4 வரைக்கும் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ 1 வராது. அப்போ 2 வரும், 3 வரும், 4 வரும். இது எல்லாமே வந்து பி செட்டு. சி செட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க 3, 5. ஏக்கு என்ன வரும்னு சொன்னால் 0, 1ன்னு சொல்லியிருந்தேன். பிக்கு என்ன வரும்னு சொல்லியிருந்தேன் 2, 3, 4ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணணும் இல்லையா? இங்கே பாருங்க, இதில் ஃபர்ஸ்ட் ஒன். இப்போ அவங்க வந்து கொடுத்த எலமெண்ட்ஸில் எடுத்து எழுதிக்கிறோம். எழுதிட்டு இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா A cross B union C பண்ணோம் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ப்ரூஃப் என்ன, A cross B union C ஈக்குவல் டு A cross B union A cross C. அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ B union C பண்ணுறாங்க. B union C பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா பியும் சியும் நம்ம யூனியன் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்னென்னா 2, 3, 4, 5. ஏவோட வேல்யூ 0, 1. ஸோ அந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுறோம், கிராஸ் பண்ணுறோம். கிராஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 0, 2, 0, 3, 0, 4, 0, 5, 1, 2, 1, 4, 1, 3, 1, 5. இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன்ஸாக எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா A cross B பண்ணுறோம். A cross B பண்ணால் என்ன கிடைக்குது, 0, 2, 0, 3, 0, 4, 0, 1, 2, 1, 3, 1, 4 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு A cross C பண்ணுறோம். C பண்ணுறப்ப 2 எலமெண்ட் எடுத்து கிராஸ் பண்ணீங்க அப்படின்னா 0, 3, 0, 5, 1, 3, 1, 5. அப்போ இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும், யூனியனை நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், சேர்த்து எழுதணும். இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் என்ன பண்ணணும், ஒன்றா சேர்த்து எழுதணும். 2 எலமெண்ட் வந்து ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு டைம் எழுதுனா போதும். அதே இன்டர்செக்ஷனில் என்ன சொல்லியிருக்கேன், காமனாக இருக்க எலமெண்ட்ஸை மட்டும்தான் எடுத்து எழுதுன்னு சொன்னால் ரெண்டையும் பார்க்குறோம், ரெண்டுமே ஒரே மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஹென்ஸ் இட் இஸ் வெரிஃபைட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதே மாதிரி A cross B intersection C equal to A cross B intersection A cross C. இந்த டேர்முக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ B intersection C வந்து கண்டுபிடிக்கிறப்ப இதில் வந்து இது ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா 3 வந்து ஒரே மாதிரி இருக்குது இல்லையா? அப்போ அதை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரூஃப் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 1, 3, 0, 3 வந்து கிடைக்குது. A cross B intersection A cross C இல்லையா? அப்போ A cross B கண்டுபிடிக்கிறோம். A cross Bக்கு எலமெண்ட்ஸ் எழுதிட்டோம். அதுக்கு நம்ம
என்ன எலமெண்ட் கிடைக்குது அப்படின்னா 0,2 0,3 0,4 1,2 1,3 1,4. நெக்ஸ்ட்டு A cross C பண்ணுறோம். அதுக்கான எலமெண்ட்ஸ் என்ன 0,3 0,5 1,3 1,5. இப்போ இந்த ரெண்டு எலமெண்ட்டோட இன்டர்செக்ஷன் பார்ட்டை எழுத சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ காமனாக இருக்க எலமெண்ட்ஸை மட்டும் தான் நம்ம எடுத்து எழுதணும். அப்போ அந்த எலமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா 0,3 0,1. அப்போ இங்கே நம்ம கண்டுபிடிச்ச ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் இதே நம்பர் தான், செகண்ட் ஈக்குவேஷனும் இதே வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஹென்ஸ் வெரிஃபைட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா A union B cross C equal to A cross C union B cross C. அப்போ சொல்யூஷன் பாருங்கள். A union B வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போ A union Bனா ஏவோட எலமெண்ட்ஸ் என்ன பார்த்தோம் 0,1 அண்ட் பியை வந்து 2 3 4. அப்போ அது எல்லாத்தையும் யூனியன் பண்ணி எழுதிக்கணும். கிராஸ் 3,5. இப்போ ரெண்டையும் நம்ம கிராஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன எலமெண்ட்ஸ் கிடைக்குது 0,3 1,3 2,3 3,3 4,3 0,5 1,5 2,5 3,5 4,5. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறோம். A cross C யூனியன் B cross C. அப்போ A cross Cயை வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம் கிராஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 0,3 0,5 1,3 1,5ன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு B cross Cக்கு என்ன கிடைக்குதுன்னா 2,3 3,3 4,3 3,5 2,5 4,5ன்னு கிடைக்குது. இந்த ரெண்டு என்ன பண்ணணும் நம்ம யூனியன் பண்ணணும் இல்லையா. அப்போ யூனியன் பண்ணுறப்ப 0,3 0,5 1,3 1,5 2,3 1 2 3,3 4,3 5,3 2,5 4,5. இது செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறோம். ரெண்டும் பார்க்குறக்கு ஈவனாக இருக்குது. ஸோ ஈக்குவலாக இருக்கனால ஹென்ஸ் இட் இஸ் வெரிஃபைட். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 7th கொஷின். இதில் பார்த்தீங்கன்னா let A equal to the set of all natural numbers less than 8 இல்லையா. நேச்சுரல் நம்பர்ஸாக இருக்கணும், லெஸ் தென் 8ஆக இருக்க எலமெண்ட்ஸை நம்ம எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பிங்கிறது செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 8. நம்ம ப்ரீவியஸ் இதில் ஏக்கு நம்ம ப்ரைம் நம்பர்ஸ் எடுத்துருப்போம், அதே தான் இதில். ஆனால் அதில் 10 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க, இதில் வந்து 8 வரைக்கும் நம்ம எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு சியோட வேல்யூ செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர். ஈவன் ப்ரைம் நம்பர் என்ன 2 மட்டும்தான். ஸோ 2வை வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ இதுக்கு என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா A intersection B cross C equal to A cross C intersection B cross Cன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அப்போ ஏவோட எலமெண்ட் என்ன 1 2 3 4 5 6 7 லெஸ் தென் 8னால 7 வரைக்கும் எடுத்துக்கிறோம். பியோடது 2 3 5 7 லெஸ் தென் 8ஓட ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ சிங்கிறது ஈவன் ப்ரைம் நம்பர்ஸ்னு 2 எடுத்துக்கிறோம். இதில் ஃபஸ்ட்டு என்ன ப்ரூஃப் பண்ணுறோன்னா A இன்டர்செக்ஷன் B. இதில் ரெண்டு இன்டர்செக்ஷன் இருக்கிறது என்னென்னா 2 3 4 7 வந்து எடுத்துக்கிறோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு சியோட வேல்யூ என்ன 2. அந்த ரெண்டையும் என்ன பண்ணுறோம் மேப்பிங் அது ரெண்டையும் வந்து க்ராஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 2,2 3,2 5,2 7,2 கிடைக்குது. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா A cross Cயை பண்ணிவிட்டு B cross Cயை பண்ணிவிட்டு அதே இன்டர்செக்ஷன் பண்ணணும் இல்லையா. இப்போ A cross C பண்ணுறப்ப நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் என்ன அப்படின்னா 1,2 2,2 3,2 4,2 5,2 6,2 7,2. நெக்ஸ்ட்டு B cross C பண்ணுறப்ப 2,2 3,2 5,2 7,2. அப்போ ரெண்டுக்கான இன்டர்செக்ஷன் பார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2,2 3,2 5,2 7,2. அப்போ ஈக்குவேஷன் 1ல் இருக்க எலமெண்ட்ஸும் ஈக்குவேஷன் 2ல் இருக்க எலமெண்ட்ஸ் என்னவாக இருக்குது ஈக்குவலாக இருக்குது இல்லையா. அப்போ இதே வந்து என்னன்னு சொல்லிடலாம் ஹென்ஸ் இட் இஸ் வெரிஃபைட். இது ஈக்குவலாக நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸு எக்ஸசைஸ் 1.2க்கு முன்னாடி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.